நிச்சயமா நன்றாக படித்து ஒரு சக்சஸ்ஃபுல் மெடிக்கல் பிராக்டிஷனரா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. நல்ல விஷயம். அடுத்ததா நீங்க மருத்துவத்தை விட்டுட்டு அரசியல்ல வரதுக்கு முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? இல்ல, இது ஒரு சமூக அக்கறை தான். நான் வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறேன். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில படிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப மருத்துவமனைகள்லாம் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவமனைகளாக இல்ல. ஆக்சிஜன் இல்லாத நாட்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏசி வாங்கி வச்சுட்டு, இது ஸ்கேன் மிஷின் வாங்கி வச்சுட்டு ஏசி பொருத்த முடியாத நாட்கள் எல்லாம் இருந்ததை பார்க்கிறேன். கனடா நாட்டிற்கு போறேன், அபரிதமான வளர்ச்சியை பார்க்கிறேன். ஆக இந்த நாடு வந்து இன்னும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். காங்கிரஸுக்கு வந்து மக்கள் அதிக நாட்கள் வாய்ப்பை கொடுத்தாங்க. 400 எம்பிகளுக்கு மேல கொடுத்த நாட்கள்லாம் இருக்கு. ஆனா என் நாடு ஏன் வளர்ச்சி அடையல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சின்ன வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் உண்டு. ஆக இந்த சமுதாயத்தில் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை நான் பார்க்கிறேன். வளர்ச்சியை நோக்கி அவர்கள் செலுத்துகின்ற அக்கறையை நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, நான் பயிற்சி மருத்துவராக இருக்கும் பொழுது RSS சார்ந்த சகோதரர்கள் ஒரு நிகழ்வு எனது மனதில் நீங்கா இடம் பெற்றது. ஒருவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார், ரத்த வாந்தி எடுக்கிறார், பல பாட்டில்கள் ரத்தம் தேவைப்படுகிறது. அப்பொழுது இப்ப மாதிரிலாம் பிளட் பேங்க் கிடையாது. RSS அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் ரத்தம் கிடைக்கும்னு சொல்றாங்க. RSS அலுவலகத்துக்கு தொடர்பு ட்ரங்க் கால் தான் போட்டேன். விடியற் காலம் வந்து ஒரு 10 பேர் வந்து ரத்தம் கொடுத்து விட்டு போகிறார்கள். அப்பொழுதுதான் RSS பற்றிய உண்மையான ஒரு தன்மையே எனக்கு தெரிந்தது. ஆக RSS பற்றி ஒரு முழுமையான புரிதல், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஒரு தேசத்திற்காக வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள் என்ற ஒரு எண்ணம், இவையெல்லாம் என்னை அரசியலுக்கு ஈர்த்தது.